டெல்லிங்கிற ஆதிக்க கூட்டம் தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற போதெல்லாம், சனாதனம் என்கிற தத்துவம் தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற போதெல்லாம் சனாதனத்திற்கு மண்டியிட மாட்டேன் என்று நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பேராளுமையாக, ஒரு தலைவராக அவர் நிற்கிறார். அதே போல எய்ம்ஸ் கொடுக்க மாட்டியா, நான் செங்கல்ல தூக்குவேன், நிதி கொடுக்க மாட்டியா, உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்பேன் என்று டெல்லி அதிகார பீடத்திற்கு எதிராக ஒரு மாவீரனை போல் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அவர் நிற்கிறார். அப்ப எதிரிகளிடம் குனிந்து கொடுக்காமல், எதிரிகள் கால்களில் விழாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைமைக்கான தகுதி அவரிடம் இருக்கு. அடுத்த இடம் தான் ரொம்ப முக்கியம். தொண்டர்களை பார்த்தா ஒரு சிரிப்போடு அவர்களை அரவணைக்கக்கூடியவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும். என் தொண்டர்கிட்டேருந்து என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு டிஜிபி ஆஃபீஸ்க்கு கடிதம் போடக்கூடியவர்கள் ஒரு நாளும் தலைவர்களாக இருக்க முடியாது. என் தொண்டர்கள்டேருந்து என்னை காப்பாத்துப்பான்னு பவுன்சர்களிடம் கட்டளையிடுபவர்கள் ஒரு நாளும் தலைவர்களாக இருக்க முடியாது. என் தொண்டர்கள்டேருந்து என்னை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்கக்கூடிய அந்த தடுப்புகள்ல கிரீஸ் தடவு, புதுசா தகர அடிச்சு தடுப்பு உருவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு நாளும் தலைவர்களாக இருக்க முடியாது.